ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோள ரொட்டி. ஆக்சுவலாக இது வந்து பஞ்சாபில் ரொம்ப பாப்புலர் இந்த டிஷ். அது குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் இந்த ரொட்டி வந்து நிறைய செய்வாங்க. மக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது மக்காச்சோளத்தை ஹிந்தியில் சொல்லுவாங்க. முதல்ல அது செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். மக்காச்சோள ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்: மக்காச்சோள மாவு 1 கப், கோதுமை மாவு 1/4 கப், தயிர் 2 மேஜைக்கரண்டி, ஓமம் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, வெண்ணெய் 2 தேக்கரண்டி, நெய் 2 தேக்கரண்டி, எண்ணெய் சிறிதளவு. மக்காச்சோள ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்றைக்கி மக்காச்சோள மாவோட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது வந்து சேர்க்கணுன்றது கட்டாயம் கிடையாது. நம்ம சப்பாத்தி அப்படின்றனால ஒரு நல்ல ஷேப்பில் வரணுன்றதுக்காக நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். பொதுவாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் அது சேர்க்காம தான் செய்வாங்க. ஏன்னா இந்த மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோதுமையில் இருக்கக்கூடிய குளூட்டன்ன்ற சத்து வந்து மக்காச்சோளத்தில் கிடையாது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவில் இருக்க அந்த குளூட்டன் வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆகும். குறிப்பாக நம்ம நாட்டில் வந்து அது ரொம்ப பேருக்கு அலர்ஜி கிடையாது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய அலர்ஜி ஆகும். அதனால் அவங்க வந்து அந்த குளூட்டன் ஃப்ரீ ஃபுட்டுன்னே நிறைய எடுத்துக்குவாங்க. பட் நம்ம ஊரில் பரவலாக வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப கிடையாது. அதனால தான் நம்ம வந்து கோதுமையை தாராளமாக சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மக்காச்சோள மாவோட இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பம் தான், சேர்க்குறதும் சேர்க்காததும். ஸோ இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல மக்காச்சோள மாவு ஒரு 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மக்காச்சோள மாவு வந்து கடைகள்லேயே இப்போ கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதையே வாங்கிக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா முதல்ல இதை ரெண்டையும் கலந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரே 1 டீஸ்பூன் ஓமம். நீங்கள் ஓமத்துக்கு பதிலாக சீரகமும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எப்போவுமே வந்து நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உப்பு, ஓமம், அந்த சீரகம்லாம் சேர்க்கும்போது அதெல்லாம் முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைகிறது பாருங்கள். அது எதுக்காகனா எல்லா பக்கமும் எல்லா இதுவும் உப்பெல்லாம் சேரணுன்றதுக்காக தான். இப்போ இதில் கொஞ்சம் தயிர். இந்த தயிர் எதுக்குன்னா ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான். தயிர் வந்து புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. புளிச்ச தயிராக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி முதல்ல பெசரிக்கோங்க. இந்த மக்காச்சோள ரொட்டி பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் தான் நிறைய சாப்பிடுவாங்க அவங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த குளிரை தாங்கக்கூடிய சக்திக்காக தான். மக்காச்சோளம் வந்து கொஞ்சம் உடலுக்கு தேவையான சூட்டை கொடுக்கும். அதனால் வந்து இந்த காலத்தில் நிறைய இதோட சேர்த்துக்குவாங்க மக்காச்சோள ரொட்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா பாப்புலரான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா சரசோங்கி சாகுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடுகு கீரையில் செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் வந்து இந்த மக்கி ரொட்டிக்கு ஒரு பிரமாதமான சைட் டிஷ்ஷு. பட் நம்ம ஊரில் வந்து கடுகு கீரைலாம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இங்கே யாரும் அது ரொம்ப செய்கிறது இல்லைங்க. பட் அங்கே போனீங்கன்னா, பஞ்சாப் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மக்கி ரொட்டினா இந்த சைட் டிஷ் தான் தருவாங்க. சரசோங்கி சாகு தான் நிறைய வந்து இந்த குளிர்காலத்தில் தான் அது கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா கடுகுக்கும் பார்த்திங்கன்னா அந்த குளிர்காலத்தில் கை காலில் ஏற்படுத்தக்கூடிய வலியெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை நிறைய. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க குளிர்காலத்தில் நிறைய கடுகெண்ணெய், இந்த கடுகு கீரை அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. நிறைய உணவுகளில் பார்த்திங்கன்னா கடுகு பேஸ்ட்டும் அவங்க சேர்த்துக்குவாங்க. இப்போ நல்லா நம்ம பெசரியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசைய போகிறோம். நல்ல மாவை இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது எதுக்காகனா மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து
உங்களுடைய அந்த சப்பாத்திக்கு தேய்க்கிற பதம் மாவு. நீங்கள் கரெக்டாக தண்ணிலாம் தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலேயே ஒட்டாது. இந்த மாவு மட்டும் இல்லைங்க, எந்த மாவாக இருந்தாலும் அப்படி தான். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதே எப்போவும் சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி தான் திரட்டி போட போகிறோம். இப்போ நான் ஒரு தவாவை சூடு பண்ணிக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து இப்போ இதில் நான் இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கலை, வெறும் ஓமம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இது கூட வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம், இல்லை முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், இல்லை இந்த வந்து பார்த்திங்கன்னா ஓமத்துக்கு பதிலாக சீரகம் பொடி பண்ணி பச்சை மிளகா சோம்பு விழுது அதை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் கிடைக்கும். பொதுவாக அந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ஒரு சின்ன கசப்புத்தன்மை தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கோதுமை மாவும் ஓமமும் சேர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வெந்தயக்கீரை அதெல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் மக்காச்சோள மாவு மட்டும் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப தேய்க்க முடியாது. கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய கல் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்ல நிதானமான தீயில வேக விட்டு எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் வெந்திருக்கும். உங்களுக்கு அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ தான் பாருங்கள் கொஞ்சம் வெந்து அந்த இடம்லாம் செவந்து வருது. இல்லை கொஞ்சம் நல்ல நிதானமான தீயில கொஞ்சம் கூட நேரம் போட்டு வேக வைங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ மேலே லேசாக நெய் தடவிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நம்மளுடைய மக்காச்சோள ரொட்டி தயாராகிடுச்சு. பரிமாறுறதுக்கு முன்னாடி இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் வெண்ணெய் வைப்பாங்க. நம்மளுடைய மக்கி ரொட்டி அதாவது மக்காச்சோள ரொட்டி தயாராகிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூல்கோலில் ஒரு கிரேவி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம மக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு ஒரு சைட் டிஷ்
நூல்கோல் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம எப்படி குருமா மாதிரி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த நூல்கோல் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நூல்கோல் 1/4 கிலோ, தக்காளி 2, வெங்காயம் 2, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, பூண்டு துருவல் 1 தேக்கரண்டி, பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, சீரகம் 1 தேக்கரண்டி, சோம்பு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 2 தேக்கரண்டி, மல்லித்தூள் 2 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. நூல்கோல் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நூல்கோல் வாங்கிட்டு நீங்கள் நல்லா மேலே தோலை சீவிட்டு கழுவி நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல நூல்கோலை தனியாக வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கிரேவியை டைரெக்டாக சின்ன ப்ரெஷர் பேன்லேயும் பண்ணலாம். இப்போ நான் தெரியணுன்றதுக்காக தனித்தனியாக பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கழுவி கட் பண்ண நூல்கோலை இதில் போட்டுருங்க. இந்த தண்ணியில் வேக வச்சுருங்க. இது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம மற்றதெல்லாம் பண்ணலாம். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்க தான் போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த கிரேவியில் நம்ம அரைச்சி சேர்க்கலை. அதனால் அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை வந்து பொடியாக நறுக்கி தான் இப்போ சேர்க்க போகிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நிறையா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி 1 வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. அப்போ அந்த அரைச்சி சேர்க்கும் போது வந்து உங்களுக்கு கிரேவி ஆட்டோமேட்டிக்காக ஒரு திக்னஸ் வந்துடும். நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, அடுத்தது சீரகம். இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நூல்கோலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூல்கோல் வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அவங்க அந்த நீரிழிவு நோயாளிகள் வந்து இதை கொஞ்சம் நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட சுகர் லெவல் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதில் இருக்கிற ஒரு பொருள் வந்து அதை நல்லா குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததுனால நூல்கோலை நிறைய சேர்த்துக்கோங்க உங்கள் உணவில். நூல்கோலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நம்மளுடைய வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுதாவும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு, இது கூட இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்தபடியாக மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம வேக விட போகிறோம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, சீக்கிரமாக வெந்துடும்.
இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அது கொஞ்சம் வேகிறதுக்காக மூடி வச்சுருக்கோம். இந்த பக்கம் நம்மளுடைய நூல்கோல் வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம தக்காளி வெங்காயம் மசாலா பொடியெலாம் சேர்த்து வதக்கிறதுக்காக போட்டு மூடி வச்சுருக்கோம். இந்த பக்கம் நம்மளுடைய நூல்கோலும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி முழுசாக போட்டு இப்படி வதக்கி செய்கிறது ஒரு டேஸ்ட்டு, நம்ம அரைச்சி செஞ்சுறது அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஒரே டேஸ்ட்டில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. தக்காளி நல்லா மலிவாக கிடைக்கும் போது நம்ம நிறையா வாங்கி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கிற நேரத்தில் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ நல்லா இது வதங்கிருச்சு. இப்போ நம்மளுடைய நூல்கோலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை கொட்ட வேண்டாம், நம்ம இதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல இந்த நூல்கோலை மட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இந்த வேக வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும், அது ரொம்ப இருக்காது உங்களுக்கு, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, நீங்கள் கொத்தமல்லி இலையை எடுத்துகிட்டு அந்த தண்டெல்லாம் சாதாரணமாக நிறைய வந்து நம்ம உணவில் சேர்க்க மாட்டோம். அந்த தண்டை வந்து நல்ல வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க தண்டை வந்து நீங்கள் முதல்ல அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போதே சேர்த்து வதக்குனீங்கன்னா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த கிரேவியில் இறங்கும் உங்களுக்கு. இதுமாதிரி நீங்கள் சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வைக்கும்போது அந்த தண்டை போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இதே மாதிரி ரசத்துலேயும் நீங்கள் அந்த தண்டை சேர்த்து அந்த மிளகு சீரகம் பூண்டு வந்து அரைக்கும் போது அந்த தண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி வாசனை வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு, நல்லா தூக்கலாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு நம்ம வேக விட போகிறோம். ஜஸ்ட் எல்லாம் சேர்ந்து வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கட்டும். கொஞ்சம் தீயை நிதானமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி சொல்லி கொடுத்தோம். இது வந்து நான் இந்த சப்பாத்தின்றனால உங்களுக்கு இந்த கிரேவி சொல்லி கொடுத்தேன். இதே வந்து சாம்பாரில் போடலான்னு சொன்னேன் நான். அதே மாதிரி நூல்கோலை கூட்டு பண்ணலாம். நீங்கள் அந்த துருவி கேரட் பொரியல் மாதிரி பண்ணலாம். இதை நல்லா துருவிட்டு இந்த மாவு சப்பாத்தி மாவு பிசையும் போது எப்படி முள்ளங்கி சேர்த்து நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த நூல்கோலையும் நல்லா துருவி அதோடு சேர்த்து நீங்கள் பண்ணலாம். அப்படி நீங்கள் துருவி பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து ரொம்ப புழிஞ்சிடாதீங்க. அந்த தண்ணியிலே மாவை பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பச்சை ஸ்மெல் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த சீரக பொடியோ இல்லை மிளகா பொடி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா விழுது அதெல்லாம் சேர்த்து அந்த மாவு பிசையும் போது உங்களுக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்காது. இந்த முள்ளங்கி ஆகட்டும், இந்த மாதிரி நூல்கோல், முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர்லாம் சேர்த்து பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசாக வதக்கிட்டு மாவில் சேர்த்தா பிடிக்கும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். உங்களோட கிரேவி பார்த்தாலே தெரியும். நூல்கோல் கிரேவியும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம்.
இன்றைக்கி நம்ம பார்த்த மக்கி ரொட்டியும் நூல்கோல் கிரேவியும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல மக்கிக்கு ரொட்டி, அதாவது மக்காச்சோள ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மக்காச்சோள மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 1/4 கப்பு, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சோடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வச்சுக்கோங்க. அது மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக தான். மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா எப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சூடான தவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் நிதானமான தீயில வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் 2 சைடும் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருங்க. இந்த சப்பாத்தி வந்து பரிமாறும் போது அதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து பரிமாறினீங்கன்னா உங்களுடைய மக்கிக்கு ரொட்டி தயார். அடுத்தது நூல்கோல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் நறுக்கி வச்சுருக்க நூல்கோலை போட்டு வேக வைங்க. இன்னொரு கடாய் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் நல்லா தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அது கொஞ்சம் வதங்க விடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி துருவல், பூண்டு துருவல் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடயே வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. ஸோ இந்த மசாலா கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த நம்மளை நூல்கோல் வெந்ததையும் எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க. அந்த நூல்கோல் வேக வச்ச தண்ணியும் அதில் சேர்த்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுடைய நூல்கோல் கிரேவி தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக மக்காச்சோளத்தில் ஒரு ரொட்டி, அதாவது பஞ்சாபில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு மக்காச்சோள ரொட்டியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு நூல்கோலில் ஒரு கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் வந்து இதை நல்லா நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த குளிரை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த மக்காச்சோளத்துக்கு உண்டு. அதே மாதிரி இந்த சீசனில் நிறைய கிடைக்கக்கூடிய அந்த நூல்கோல் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அவங்க உணவில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.